திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நான் உங்கள் திதி கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சௌபாகிய மணிவண்ணன். ஒரு பிறந்த குழந்தை தன்னுடைய தாயாரை, அடுத்த ஆப்ஷன் தந்தை, இந்த ரெண்டு உறவுகளையும் பிரிந்து வேறு ஒரு உறவால் வளர்க்கப்படுகிறது என்றால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதை பற்றி நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அப்போ அந்த குழந்தை ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகமும் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை அந்த குழந்தை பிறந்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், முடக்கு இதையெல்லாம் இணைச்சோம் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு அந்த குழந்தை விஷ்கம்ப கண்ட பரிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் சந்திரன் கிரகம் அவயோகமாக வரும். அதுவே சூலம் வரியன் வைத்தியத்தில் பிறந்திருந்தால் சூரியன் அவயோகமாக வரும். சரிங்கய்யா, விஷ்கம்ப கண்டம் பரியத்தில் பிறந்திருக்கு அல்லது சூலம் வரியன் வைத்தியத்தில் பிறந்திருக்கு, ஏதோ ஒரு கிரகம் அவயோகமாக வருது. அப்போ மற்றொரு கிரகம் என்னாச்சு அப்படின்னா, இப்போ மற்றொரு கிரகமும் கெட்டு போயிருக்கும். இப்போ விஷ்கம்ப கண்டம் பரியத்தில் பிறந்து சந்திரன் அவயோகம் அவுட்டு, அம்மா அவுட்டு. அப்போ சூரியன் பார்த்திங்கன்னா அதே ஜாதகத்தில் முடக்கு வீட்லேயோ அல்லது திரிசூனிய வீட்லேயோ அல்லது திரிசூனிய நட்சத்திரத்தாலோ அவயோக நட்சத்திரத்தாலோ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி எடுத்துக்கணும் நீங்கள். இப்படி இந்த ரெண்டு கிரகமும் கெட்டு போயிருந்தால்தான் அந்த குழந்தை தன்னுடைய தாய் தந்தையை பிரிந்து வேறு ஒரு உறவால் வளர்க்கப்படக்கூடிய சூழல் என்பது உருவாகும். அந்த உறவு எது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, இப்போ மாமன்ற கிரகம் புதன், அது நல்லா இருந்தது அப்படின்னா அது தாய்மாமன்ட்ட வளரும். இப்போ அதுவே செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா அண்ணன் அந்த மாதிரி உறவில் அது வளர்க்கப்படும். தாத்தாங்கிற உறவு நல்லா இருந்தது அப்படின்னா இது நீங்கள் பாவ ரீதியான கணக்குக்கு போயிடணும். இப்போ குழந்தையோடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம் அம்மா, 9ஆம் பாவம் தந்தை. இப்போ 9க்கு 9 எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது தந்தை வழி பாட்டனை குறிக்கும். 4க்கு 9 எடுத்தீங்க அப்படின்னா அது அம்மாவுடைய பாட்டனை குறிக்கும். பாட்டிக்கு 4லேருந்து 4, 9லேருந்து 4, இந்த மாதிரி உறவுகளை நீங்கள் எடுத்து பாவ ரீதியாக கணக்கு போட்டீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த உறவினரிடம் அந்த குழந்தை வளரும். இப்போ பெரும்பாலும் எல்லா உறவுகளுமே டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஒரு சில கிரகங்கள் நல்லா இருக்கும், நல்லா இல்லாமல் ஜாதகம் எதுவுமே கிடையாது. இப்போ நடப்பு தசை புத்திகளின் அடிப்படையில் எல்லா உறவுமே பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் தான் அனாதை இல்லங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உருவாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்பிளான விதிகள் தான், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுடைய திதி யோகம் கரண ஜோதிட முறையில் நீங்கள் படிக்க விரும்பினாலோ ஜாதகம் பார்க்க விரும்பினாலோ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9384422298, இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். சுலபமாக எளிமையான விதிகளுடன், விதிவிலக்குகள் இல்லாமல் தெளிவாக பலன்கள், பரிகாரங்கள், கால நிர்ணயம், தசாபுத்தி பலன்கள், அது இல்லாமல் கோச்சார பலன்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிடம், சுபமுகூர்த்த நிர்ணயம், திருமண பொருத்தம், ஆயுள் கணிதம், உபகரணங்கள், இப்படி எக்ஸட்ரா நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் கரண சூட்சுமங்கள் அப்படின்ற ஒரு வகுப்பு நடைபெற இருக்குது. இது முதலாக நடத்தக்கூடிய ஒரு வகுப்பு. ஸோ கரணம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கரணமே காரிய சித்தி, கரணத்தை பிடிச்ச காரிய வெற்றி அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதனோட கட்டணம் வெறும் 1500 ரூபாய். இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரை கூகுள் மீட்டில் கிளாஸ் நடக்கும். ஸோ அதே போல் அன்னன்னைக்கு உண்டான வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்துடும். ஸோ வர முடியாதவர்கள் அந்த பதிவை பார்த்துட்டு, அந்த வீடியோவை பார்த்துட்டு டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது இதுவரை தமிழ்நாட்டில் நடத்தப்படாத ஒரு முக்கியமான வகுப்பு, சரியான வகுப்பு. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. எல்லோரும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.